அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் மீனராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குங்கிறத கிரகநிலை சஞ்சாரங்களின்படி தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மீனராசியை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், ரேவதி 1, 2, 3, 4ஆம் பாதங்களை உள்ளடக்கியது மீனராசி. மீனராசிக்கு அதிபதி குரு பகவான். வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். மீனராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு முதல், அதாவது வரக்கூடிய ஏப்ரல் 14ஆம் தேதி முதல் நீங்க நினைக்கும் அனைத்து விஷயங்களையும் செய்ய முடியும். எதிலும் வெற்றி நிச்சயம் கிடைக்கும். ஜென்மராசியில சனி பகவான் அமர்ந்திருந்தாலுமே உங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் விலக போகுது, கஷ்டங்கள் விலக போகுது, பொருளாதாரத்துல இருக்கும் தடங்கல்கள் விலக போகுது. இவ்வளவு நாளா பணம் சார்ந்த விஷயங்கள்ல இவ்வளோ கஷ்டப்பட்டீங்க. நீங்க கற்பனை கெட்டாத விஷயங்களை கூட செய்யணும்னு ஆசைப்பட்டு கடைசியில லாக் ஆயிருப்பீங்க. அதே மாதிரி உங்க மனசு தூங்கும் போது கூட சிந்திச்சுக்கிட்டே தூங்க வேண்டிய நிலைமை கடந்த 1.5 ஆண்டு காலமா உங்களுக்கு இருந்தது. ரொம்ப ரொம்ப அதிகமான சிந்தனை. நைட்டு தூங்கினா கூட நிம்மதியா தூக்கம் வரல. அவ்வளோ போராட்டம், அவ்வளோ கஷ்டம். பகல்ல தான் ஒரு விஷயத்தை இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமான்னு யோசிச்சுட்டே இருக்கும். ஆனா நைட்ல கூட, தூக்கத்துல கூட, கனவுல கூட நாளைக்கு என்ன செய்யணும், அந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்படிதான் மீனராசி அன்பர்களுடைய கவலைகளும் கஷ்டங்களும் கடந்த காலகட்டங்கள்ல போச்சு. ஆனா இனிமே நிம்மதியா தூக்கம் வரும். உங்க கற்பனைகள் எல்லாமே சிறப்பான முறையில இருக்கும். கற்பனை இருந்தாலுமே உங்க எண்ண ஓட்டங்கள், கற்பனைகள் எல்லாமே உங்க எதிர்காலத்தை முன்னேற்றுவதற்கான ஒரு சிந்தனைகளா தான் இருக்கும். உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய நிலையில தான் இருக்கும். இனி உங்களுக்கு மன அழுத்தங்கள் விலகும், பொருளாதார தடைகள் விலகும், கடன் சுமையிலிருந்து மீள போறீங்க. கடந்த காலகட்டங்கள்ல நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிட்டீங்க, நிறைய ஏமாற்றங்களை அனுபவிச்சிட்டீங்க. இவ்வளோ ஏமாற்றம் எனக்கு எதுக்கு? நான் நல்லது தானே மற்றவங்களுக்கு செஞ்சேன், எனக்கு மட்டும் ஏன் ஏமாற்றம் இவ்வளோ இருக்கு? இப்படி பல பேருடைய மனசுல நிறைய கேள்வி இருக்கு. ஆனா அது எல்லாத்துக்குமே இப்போ ஒரு பதில் கிடைக்கும். அந்த பிரச்சனைகள் முற்றிலுமா விலகும். வேலையில நிறைய பேருக்கு இடமாற்றங்களை கொடுத்திருக்கும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கொடுக்கிறேன்னு சொல்லி மேலதிகாரிகள் உங்களை ஏமாத்திட்டே இருந்திருப்பாங்க. ஏன் தான் வேலை பார்க்குறோம் அப்படின்னு வெறுத்து போற அளவுக்கு ஒரு சிலருக்கு மனநிலை இருக்கும். அரசாங்கத்துறையில வேலை பார்க்கக்கூடிய மீனராசி அன்பர்கள் அதிகமா பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் கடந்த காலகட்டங்கள்ல இருந்திருக்கும். லஞ்சமே வாங்காம நேர்மையா வேலை பார்த்த அதிகாரிகள் கூட சில நபர்களுடைய தூண்டுதல் மூலமா லஞ்சம் வாங்கலாமாங்கிற ஒரு எண்ணத்தை உங்க மனசுல கொடுத்திருக்கும். உங்க மனசுல நினைச்ச விஷயத்துக்கே உங்களை லஞ்சம் வாங்கின மாதிரி வந்து புடிச்சிருப்பாங்க. நீங்க மாட்டி இருப்பீங்க. சில இடங்கள்ல செய்யாத தப்புக்கு நீங்க பழி சொல் வாங்கி தண்டனை அனுபவிச்சிருப்பீங்க. வண்டி வாகனங்கள்ல நீங்க பாட்டுக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க, சரியான முறையில போயிட்டு இருந்திருப்பீங்க. தப்பா போன, சரியில்லாம போனவங்களை விட்டுட்டு கரெக்டா போன உங்களை ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி உங்க மேல கேஸ் போட்டிருப்பாங்க. போலீஸ் கிட்ட கரெக்டா போய் நீங்க மாட்டி இருப்பீங்க. சரியான முறையில கரெக்டா பயணம் செஞ்சு கூட மெயினா கட்டிட்டு வந்தேன்னு வருத்தப்படக்கூடிய ராசிகள்ல முக்கியமான ராசி மீனராசி. இது கடந்த காலகட்டங்கள்ல தப்பே செய்யாம தண்டனை அனுபவிச்சிருப்பீங்க. அது குடும்பத்திலையும் சரி, வெளியிலையும் சரி, வேலை பார்க்கும் இடத்திலும் சரி, உங்களுக்கு மட்டும் போராட்டம். அதே மாதிரி கடந்த காலகட்டத்திலையும் சரி, நீங்க நினைச்சது ஒண்ணு, உங்க கணவனோ உங்க மனைவியோ உங்களை புரிஞ்சுக்கிட்டது ஒரு மாதிரி இருக்கும். நீங்க உண்மையாவே இருந்தாலும் அவங்க உங்களை கொஞ்சம் சீண்டிக்கிட்டே இருப்பாங்க. நீ கொஞ்சம் சரியில்லை, நீ இப்படி பண்ற அப்படி பண்ற, இப்படி உங்களை கஷ்டப்படுத்தி இருப்பாங்க. வார்த்தைகளால உங்களை காயப்படுத்தி இருப்பாங்க. இனிமே அதுல இருந்து ஒரு விடுதலை கிடைக்கும். கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து போவீங்க. ஒருவருக்கொருவர் புரிஞ்சு நடந்துப்பீங்க. வேண்டான்னு உங்களை விட்டுட்டு போனவங்க கூட இனி உங்களை தேடி வருவாங்க. இனிமே உங்களை புரிஞ்சு நடந்துப்பாங்க. இன்னொரு விஷயம், உங்க தகப்பன் வழி உடல் ஆரோக்கியத்துல எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு பிரச்சனைகள் ஏற்பட்டு இருந்தாலும் இனிமே அந்த கவலை, கஷ்டம், பிரச்சனைகள் எல்லாம் வராது. உங்க அப்பா உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல இந்த காலகட்டத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். புதிய தொழில் தொடங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் சிறப்பாகவே இருக்கும். மூத்த சகோதர சகோதரிக்கு திருமணம் போன்ற சுபகாரியங்கள் செய்யக்கூடிய யோகம் அற்புதமா இருக்கு. மீனராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு முதல் மாற்றங்கள், முன்னேற்றங்கள், எடுக்கும் முயற்சிகளில் வெற்றிங்கிற அமைப்பை கிரகநிலைகள்
சிறப்பா கொடுக்க போறாங்க. ஆனா இந்த காலகட்டத்தை நீங்க சரியா பயன்படுத்திக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். ஜன்மராசியில சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால என்னன்னா, உங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரிந்த தெரியாத வயதான முதியவர்களுக்கு உதவி செய்யுங்க. ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்யுங்க. ஆதரவற்றவர்களுக்கு உதவி செய்யுங்க. ஆலயங்கள்ல போயிட்டு தூய்மை பண்ணி வேலை பாருங்க. உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஆலயங்களா இருந்தாலும் சரி, பெரிய ஆலயங்களா இருந்தாலும் சரி, அங்க போய் உங்களால முடிஞ்ச சின்ன சின்ன தூய்மை பணிகள், இந்த மாதிரி கோவில் திருப்பணிகள் செஞ்சா அற்புதமா இருக்கும். உங்க அலுவலகம், உங்க வீட்டுல சுத்தமா தூய்மையா வச்சுக்கோங்க. தூய்மை இல்லைன்னா, சுத்தம் இல்லைன்னா அது மனசுலயும் சரி, உங்க சுற்றத்திலையும் சரி, நீங்க கரெக்டா வச்சுக்கல, சுத்தமா வச்சுக்கல அப்படின்னா சனி பகவான் அதுக்கான பிரச்சனைகளை உங்களுக்கு கொடுப்பார். அப்படி இல்லாம சுத்தமா மனசும் சரி, உங்களை சுத்தியும் சரி சுத்தமா இருந்தா உங்களுக்கு எந்த பிரச்சனைகளையும் பெரிய அளவுல சனி பகவான் ஏற்படுத்த மாட்டார். முன்னேற்றகரமான வாழ்க்கை உறுதியா உண்டு. இது நாள் வரைக்கும் நீங்க ஏமாந்ததெல்லாம் இருக்கட்டும். இனிமே நீங்க ஏமாற மாட்டீங்க. வாகனங்கள்ல இரவு நேரங்கள்ல டிராவல் பண்றீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. பாதுகாப்பா பயணம் செய்யுங்க. இன்சூரன்ஸ், ஹெல்மெட், வண்டியில போகும்போது குறிப்பா கார்ல எல்லாம் போறீங்கன்னா சீட் பெல்ட், இதையெல்லாம் கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய கட்டாயம் இது. அரசாங்க பணியில இருக்கவங்க அரசு சார்ந்த பணிகள்ல மக்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நிறைய உதவிகள் பண்ணுங்க. பணத்துக்கு மட்டும்தான் உதவி செய்வாங்கிற வார்த்தையை இனிமே உபயோகப்படுத்தாதீங்க. உண்மையா உங்க பணியை நீங்க கரெக்டா செஞ்சீங்கன்னா மீனராசிக்கு மிகப்பெரிய ஏற்றமும் மிகப்பெரிய முன்னேற்றமும் கிரகநிலைகள் கொடுக்க தயாரா இருக்காங்க. இந்த காலகட்டங்கள்ல நீங்க என்ன வழிபாடு செய்யணும்னா, மதுரை மீனாட்சி அம்மனை அடிக்கடி வழிபாடு செய்யுங்க. வருஷத்துக்கு ஒரு முறையாவது மதுரை மீனாட்சி அம்மனை வழிபாடு செய்யுங்க. 6 மாதத்துக்கு ஒரு முறை நீங்க போயிட்டு வரீங்கன்னா ஏற்றம் கட்டாயமா உங்க வாழ்க்கையில உண்டு. மாதம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய யோகம் உண்டு. அடுத்து துர்க்கை அம்மன் வழிபாடு மனசார நீங்க பண்ணிட்டு வாங்க. முடிஞ்ச வரைக்கும் வெள்ளிக்கிழமை தினங்கள்ல துர்க்கை அம்மன் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. முன்னேற்றகரமான சூழ்நிலைகளை துர்க்கை அம்மன் உங்களுக்கு நிச்சயமா ஏற்படுத்தி கொடுப்பாங்க. வீடியோல சொல்லப்பட்டிருக்க பலன்கள் கோச்சார பலன்கள் யாரா இருந்தாலுமே வெறும் 20% அளவுக்கு தான் ஒர்க் பண்ணும். மீதி 80% உங்க சுயஜாதகப்படி தான் வாழ்க்கையில எல்லாமே நடக்கும். இந்த புத்தாண்டு உங்களுக்கு தித்திக்கும் மகிழ்ச்சியான புத்தாண்டா அமைய இறைவன் அருள் புரிய நானும் இறைவனை பிரார்த்தனை பண்றேன். நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.